சினிமாவை பற்றின முழு அனுபவம் இல்லாமல் வந்து கேமரா முன்னாடி நின்னோம் அப்படின்னா ரொம்ப அசிங்கப்பட்டுருவோம், கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. 100 படங்களில் வந்து 90 படங்கள் வந்து அட்ரஸ் இல்லாமல் போகுது. சினிமா வந்து அவ்வளோ ஆரோக்கியமானதாக இல்லை. சினிமாக்காரங்க அரசியல் துறைக்கு வந்தாலும் அந்த அரசியல் ஆர்வம் இல்லை, மக்கள் பணி செய்யணுன்ற ஆசை இல்லைன்னா வரமாட்டாங்க. ஏன்னா சினிமாவில் உங்களுக்கு எந்த பெயின் இல்லையே, உங்களை ஒரு தங்கத்தட்டில் தாங்குறாங்கல்ல, அவர் வந்து அவங்கள வீட்டில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாருன்னா ஒரு கார்பரேட் எதிரொலி தான். அதில் வானம் டாக்கிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். அரசியல், சினிமா, சமூக சேவைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கூட தக்ஷன் விஜய் சார் கூட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களோட பயணங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது சினிமாவாக இருக்கட்டும் சரி, அரசியலாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி போயிட்டு இருக்குது. பரவாயில்லாமல் போய்ட்டுருக்கு. என்ன காரணம்? நிறைய விஷயங்களை கடந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதில் வர்ற தடைகள், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சாதிக்கிற அந்த வெறியில் ஓடிட்டே இருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. சினிமா எடுத்து பார்க்கும்போது மலையாளமாக இருக்கட்டும் சரி, தமிழாக இருக்கட்டும் சரி, உங்களோட பங்கு எது ரெண்டுலேயுமே இருக்குது அப்படிங்கும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். மலையாளம்ன்றபோது ஒரு கேட்டகரிக்குள்ள போகும், தமிழ்ன்றபோது ஒரு கேட்டகரியில் போகும். ஆனால் அவுட்புட்டுன்றபோது தனித்தனியாக நம்ம ஆடியன்ஸ் கொடுக்குன்றபோது அந்த வேலைகள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, அதாவது நான் வந்து பேசிக்கலாக என்னோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி. ஆனால் ஓரளவு மலையாளம் அந்த ஸ்லாங் வந்து எனக்கு வரும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. கேரளா போகிறப்போ சரி, அந்த மூவியில் நடிக்கிறப்போ சரி, அந்த அந்த நம்ம கூட நடிக்கிறவங்ககிட்டையும் பழகிறவங்ககிட்டையும் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓரளவு மலையாளம் ஃபேஸ் பண்ணுறேன். அண்டு இப்போ தமிழ்நாடுனா பிரச்சனை இல்லை, நம்ம பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே. ஆமாம். தமிழ் வரும்போது அதோட சேலஞ்சஸ் எப்படி இருந்துச்சு? கேமரா முன்னாடி நடிக்க போகிறோம் அப்படின்ற போது ஒரு சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும்ல. முதல்ல வச்ச ஷாட் ஞாபகம் இருக்கா? என்ன ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, கொஞ்சம் சினிமான்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயன்றதுனால கஷ்டமான விஷயன்றது தெரிஞ்சிச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், சினிமா தியரி தெரியாமல், சினிமாவை பற்றின முழு அனுபவம் இல்லாமல் வந்து கேமரா முன்னாடி நின்னோம் அப்படின்னா ரொம்ப அசிங்கப்பட்டுருவோம், கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகே. அதுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, என்ன விஷயம்? அதுலேருந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாள் டே பை டே ஷூட்டிங் போகிறப்போ ஒவ்வொருத்தங்களோட பழகிறப்போ, அவங்க நம்மளை வேலை வாங்குறப்போ, ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது, அனுபவங்கள் கிடைக்குது. ஆமாம். இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஷூட்டுக்கு நான் போகிறப்போ, ஐயோ இன்றைக்கி யார்கிட்ட திட்டு வாங்க போகிறேன், இன்றைக்கி யார் திட்ட போகிறாங்க, இன்றைக்கி நான் கரெக்டாக பண்ணுவேனா. இன்னொரு விஷயம் பாருங்கள், ஒவ்வொரு அந்த ஷூட் முடிச்சுட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் பார்ப்போம். என்னுடைய தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவன் டைரக்டரு, ஒரு 3-4 பேர் உட்காந்து பார்க்குறப்போ என்னை அப்படி கலாய்ப்பானுங்க. என்னடா உங்களை காமெடி பண்ணி வச்சுருக்குறாங்க, நடிக்கவே தெரிலண்ணா, நீ நடிக்கவே இல்லையாண்ணா, அப்படியே பொம்மை மாதிரி இருக்கிறானா, நடிக்கலானா எப்படின்னா பார்ப்பாங்க அப்படின்னு அப்படியே அசிங்கப்படுத்திடுவானுங்க. அப்போ தான் நம்ம நினைப்போம், இது நடிப்புன்றது நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் 50 வருஷம் சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம், க்யூரியாசிட்டி வருது. ஆனால் ரொம்ப கஷ்டம் நடிக்கிறதுன்றது வந்து. அதனால் நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஆல் அந்த அதாவது சினிமாவில் சாதித்த நடிகர்களுக்கு உண்மையிலே நான் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். பெரிய கஷ்டமான விஷயம் அந்த நடிப்புன்றது. ஆமாம். இனி போக போக நான் அதை ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட இன்னும் பெட்டர், ஒவ்வொரு படங்களுக்கும் நல்லா பெட்டர் கொடுக்கணும், நல்லா நடிக்கிறான் பாரு இந்த நடிகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வரணுன்றதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே. இப்போ எல்லாரும் ஒரு விமர்சனங்கள் சொல்லும்போது அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதை ரொம்ப அழகாக அக்செப்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சொல்லும்போதும் நிறைய உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் சரி, சுற்றி இருந்தவங்களாக இருக்கட்டும் சரி, உனக்கு நடிக்க வரலப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு நம்ம ஆசையை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும்ல ஆரம்ப கட்டத்தில்? இல்லையே, கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஐயோ இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற குறை தானே சொல்கிறாங்க.
நம்மளுடைய குறை நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியுது. அதை சொல்கிறப்போ இன்னும் அதை வந்து எப்படி நம்ம இப்போ ஒரு வகுப்பில் வந்து ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை வந்து குறை சொல்கிறாரு, திட்டுறாரு அப்படின்னா அந்த மாணவன் அடுத்த வகுப்பில் என்ன பண்ணுவோம்? அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படியாவது நேத்தைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு கிளியர் பண்ணணும், கரெக்ட் பண்ணிவிட்டு சார்கிட்ட இன்னைக்கு வந்து எதுவுமே திட்டு வாங்கக்கூடாதுன்னு தானே பார்ப்போம். ஸோ அது மாதிரி லேர்னிங் டே பை டே, ஒவ்வொரு நாள், அவ்வளோதான். அதனால் எந்த மனசு கஷ்டம் இல்லை. தமிழ் வரும்போது நடிகனா இருந்து தயாரிப்பாளராக இருந்து படம் பண்ணி அப்படின்றபோது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்ல. நம்ம இங்கே சினிமான்னு ஒரு பக்கம் வரும்போது நம்ம நடிக்கணும், தயாரிப்பாளராக இருக்கும்போது அந்த படத்துக்கான விஷயங்களையும் பார்க்கணும், எல்லா ஆர்டிஸ்டையும் மேனேஜ் பண்ணணும், இன்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, படத்தை ரிலீஸ் பண்ணணுன்றது நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. தயாரிப்பாளராக எப்படி இருந்துச்சு? இல்லை, தயாரிப்பாளர்னாலே கஷ்டம் தானே, பெயினிங். அதாவது நம்ம நிறைய கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சினிமா எடுக்கணுன்ற ஆர்வத்தில் ஒரு சினிமா துறைக்கு வந்து அந்த காசை செலவு பண்ணி இப்போ ஒரு 30 நாள் ஷூட் அப்படின்னா ஒரு 20 நாள் அந்த காசை செலவு பண்ணுறோம். ஒரு 5 நாள் ஷூட்டுக்கு காசு புரட்ட முடியாமல் கஷ்டப்படுறப்போ அந்த 24 கிராஃப்ட் நம்மளை அசிங்கப்படுத்தும் பாருங்கள். அப்படியே அன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ரெஸ்பெக்டே வேற லெவலில், ப்ரொடியூசர் தள்ளி நில்லுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 நாள் அவங்களுக்கு பேமெண்ட்டு போகலைன்னா, எப்பா காசு இல்லை, ஒரு 2 நாள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, 3ஆவது நாள் காசு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறச்சு அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க பாருங்கள். காசு எடுத்து வையா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ஒரு பெயினிங் வந்து எல்லா ப்ரொடியூசரும், எனக்கு மட்டும் கிடையாது, சினிமாவை நேசித்து சினிமா துறைக்கு உள்ளே வர்ற எல்லா ப்ரொடியூசருக்கும் தாங்க முடியாத ஒரு வலியாக தான் இருக்கும். அதையும் தாண்டி அவங்க வந்து பல சேலஞ்சுகள் ஃபேஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம், அது வந்து ரொம்ப ஹாப்பி. அது வந்து நம்மளுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியும். அண்ட் இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமா எடுத்து படங்கள் பார்க்கும்போது ஒரு வாரத்தில் 5-6 படங்கள் ரிலீஸ் ஆகிற சூழ்நிலை வர ஆரம்பிச்சிச்சு, நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு பெரிய படமாக இருக்கட்டும் சரி, 5 கம்மியான பட்ஜெட்டில் வர படங்களாக இருக்கட்டும் சரி, எது சக்ஸஸ் ஆகுன்றது மக்கள் கையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதில் நம்மளும் ஒரு படமாக ரிலீஸ் பண்ணும்போது மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்குல்ல. தேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணி மக்களை வந்து வர வச்சு பார்க்குறது உங்கள் படத்துக்கு எவ்வளோ சேலஞ்சஸாக இருந்துச்சு? இல்லை, அதாவது முன்னாடி ஒரு 80s 90s அந்த காலகட்டங்களில் வந்து எந்த படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாலும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது தியேட்டரில் வந்து. அது அப்போ ஒரு ஃபார்மெட் இருந்தது. இப்போ அந்த ஃபார்மெட் சிஸ்டம் மாறிடுச்சு. அந்த சிஸ்டம் மாறினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாளே வந்து இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது. அண்டு நிறைய சேலஞ்ச். ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம, அதாவது 100 படங்களில் வந்து 90 படங்கள் வந்து அட்ரஸ் இல்லாமல் போகுது. இந்த படங்கள் பேர் சொன்னால் கூட யாருக்கும் தெரியாத அளவில் தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 5 தேட்டர் 6 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறான், யாருக்குமே தெரியாமல் போகுது. இப்போ நான் வந்து கபலீகரம்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணேன், யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்கு வெறும் 15 தேட்டர் தான் கிடைச்சிது. மக்கள் வந்து பார்க்க வர வைக்கணுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுக்கு என்ன விஷயங்கள்? இல்லை, மக்கள் வந்து இப்போ பழையது மாதிரி தேட்டரில் அதிகமாக படம் பார்க்கறது இல்லை. எல்லாருமே வந்து ஓடிடி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இப்போ மொபைல்லே அப்படி டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறாங்க. திருட்டு வலைதளங்கள் எல்லாம் வந்ததுனால தேட்டரில் வந்து ஆள் வர்றது கம்மியாயிடுச்சு. அதையும் தாண்டி வர்றவங்க வந்து பெரிய நடிகர்களுக்கு வர்றாங்க. பெரிய நடிகர்கள், ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன நடிகர்களுக்கு ரொம்ப சேலஞ்சு தான், ரொம்ப கஷ்டம் தான். கண்டிப்பாக. இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சின்ன சின்ன நடிகர்கள், வளர்ந்து வரும் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய புது படங்கள் வருது, டெபியூ படங்கள் வருதுன்ற போது சில பேர் வந்து அந்த படத்துக்கு அவங்களாவே ப்ரொடியூசராக இருந்தால், இந்த படத்தை நானே பண்ணுறேன்ப்பா, நான் நடிக்கிறேன், எனக்கு எந்த ப்ரொடியூசர்ஸும் கிடைக்கல, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறப்பான்னு இறங்கி வந்து பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரீச்சுன்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இதனால பெருசாக பாதிப்படுறது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் சரி, நம்ம மக்கள்கிட்ட போய் சேரலன்ற ஒரு சின்ன வருத்தம் ஒன்று இருக்கும். உங்களுக்கு அவங்க படங்கள் அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சா? இல்லை, அது நார்மலாக எல்லா ப்ரொடியூசர்ஸுக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள் தானே. இப்போ சினிமா எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியாவது போராடி ஒரு சினிமாவை வந்து நம்ம ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் முடிச்சிடலாம். அதை ரிலீஸ் பண்ணுற ஒரு கட்டம்
ரொம்ப ரொம்ப என்ன ஆர்வத்தில் நம்ம சினிமா எடுக்கிறோம். அதாவது சினிமாவில் வந்து ஒரு டைரக்டர் வராரு, யாரோ ஒருத்தங்க ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கமிட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் ₹1 கோடி பட்ஜெட் அப்படின்னா 5 கோடிக்கு விற்று தருவோம் சொல்லி தான் கமிட் பண்ணுறோம். அப்போ அந்த சினிமா ஆசையும் ஒரு சைடு எல்லாருக்கும் இருக்கும். ஸோ ₹1 கோடி நம்ம முதலீடு போடுறோம், 5 கோடியாக நம்ம எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது, ஏற்படுது. அந்த நம்பிக்கையின் மூலமாக வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து லாக் ஆகுறான், கமிட் ஆகிட்டு சினிமா தயாரிப்பில் அவன் ஈடுபடுத்துகிறான். சினிமா முடிச்சதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்கள். அந்த ரிலீஸ் பண்ணிட்டு கூட ஒரு தியேட்டரில் யாருமே வரமாட்டாங்க, தியேட்டர்லேயும் யாரும் வரமாட்டாங்க. தியேட்டர் வருமானம் அவனுக்கு எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ₹1 கோடி செலவு பண்ணால் அதில் ஒரு ₹10 லட்சம் ரிட்டர்ன் பேமெண்ட் வர்றதே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, ரொம்ப வந்து காம்படிஷனாக இருக்குது. ஸோ அப்போ அவனுடைய மனசு எப்படி உடஞ்சி போகும் பாருங்கள். அதனால தான் அந்த சினிமா துறை வந்து இப்போது ரொம்ப நலிவடையுது. நீங்கள் பாருங்கள், ஒரு 10 வருஷம் வந்து ஒரு ப்ரொடியூசர் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொடியூசர் புதுசாக தான் வருவாங்க தவிர ஒரு ரெகுலரான ஒரு ப்ரொடியூசர்ஸ் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இப்போ இருப்பாங்க. அப்படின்னா சினிமா வந்து அவ்வளோ ஆரோக்கியமானதாக இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் கொடுக்குது. அதனால தான் யாரோ ஒருத்தங்களுக்கு, அதாவது லாட்ரி வந்து எல்லாரும் எடுக்கிறாங்கல்ல, அதில் எல்லாருக்கும் லாட்ரி பரிசு வெல்றது கிடையாது. யாரோ ஒருத்தங்க வெல்றது மாதிரி சினிமாவில் யாரோ ஒருத்தங்க சாதிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு சில படங்கள் மழை, இது மாதிரி ஒரு சில படங்கள் வந்து வெற்றி பெறுது. வாழைன்னு ஒரு படம், இது மாதிரி ஒரு சில படங்கள் டிராகன், அப்புறம் இது மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு சில படங்கள் வெற்றி பெறுது. பார்க்கிங் அவார்டு கூட வாங்கிடுச்சு. ஸோ அது மாதிரி. ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. இந்த கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளராக மாறுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. நமக்கான ப்ரொடியூசர் யாருமே கிடைக்க மாட்டேங்கிறமோ நம்மளே தயாரிப்பாளராக மாறலான்ற ஒரு மனநிலை என்ன காரணமாக இருக்கு? இல்லை தம்பி, நான் வந்து சொல்கிறது வந்து, அதாவது நடிகர்கள் வந்து சினிமா துறைக்கு வந்து தயாரிப்பாளராக வர்றப்போ அவங்க போட்ட காசை அப்படியே எடுத்துருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த சினிமா துறையை பற்றி நல்லா தெரியும். சினிமாவில் வந்து எப்படி ஜெயிக்கணுன்றது அவங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சவங்க. நான் சொல்கிறது வந்து, சினிமா அனுபவங்கள் இல்லாமல் என்னைய மாதிரி ஒரு சாதாரண ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வர்றப்போ கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிடுறாங்க. எங்களுக்கு தான் கஷ்டம். ஆனால் புதுசாக வர்றவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. நடிகர்கள் வந்து அவங்க கோடியாக சேர்த்து வச்சுருக்கிற காசை எடுத்து அவங்க ஒரு கோடி 2 கோடி போட்டு 5 கோடி போட்டு படம் எடுத்தாலும் 10 கோடி 20 கோடியாக அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுல்ல. அதனால் அவங்க நடிகர்களாக இருந்தாலும் சரி, நடிகர்களுடைய வாரிசுகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே அந்த கிராஃப்ட் தெரியும். இதுபடி இப்படி எடுக்கணும். அந்த சிஸ்டம்ஸ் வந்து வெல் நோனாக தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அவங்க சக்ஸஸ் ஆகிடுறாங்க. புதுசாக எங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தால் இது ஒன்றுமே தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் போய் ஏமாந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு நடு தெருவில் நிற்கிற மாதிரி சூழல்கள் தான் ஆல்மோஸ்ட் 90% ப்ரொடியூசர்ஸுக்கும் இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறது ஆணித்தரமான உண்மை. உண்மையான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய வார படங்கள் ரிலீஸ் ஆகட்டும் சரி, நிறைய ப்ரொடியூசர்ஸும் இந்த மாதிரி ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இப்போ உங்கள் படங்களாக இருக்கட்டும் சரி, மற்ற படங்களாக இருக்கட்டும் சரி, நீ சொன்ன ஒரு விஷயம், புது ஆக்டர்ஸ் எழுந்து வரும்போது பெரிய ஆக்டர்ஸோட பசங்கள்லாம் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வாரிசுகள் படம் நடிக்கும்போது உங்களை மாதிரி புது நடிகர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இன்னும் கம்மியாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த நெப்போட்டிஷன்ற ஒரு விஷயத்தினால. இல்லை சார், அதை பற்றி எதுவுமே நம்ம கமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது. அது அவங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய ஆசைகள். அவங்க வாரிசு நடிப்புத்துறை, சினிமா துறையில் வர்றதெல்லாம் வந்து வெல்கமிங் தான். பட் ஆனால் நான் சொல்கிறது வந்து, என்னை மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் அது மாதிரி புதுசாக வர்ற நடிகர்கள் வந்து ரொம்ப சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிது. இப்போது நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஒரு நடிகன், இப்போ என்னுடைய சன் வந்து நடிக்கிறார் அப்படின்னா, அரசியல் மாதிரி தான் சொல்கிறது, புரிஞ்சுக்கோங்களேன். என்னுடைய சன் நடிக்கிறாருன்னா எனக்கு எல்லா ஆக்டர்ஸும் தெரிஞ்சிருக்கும், எல்லா சினிமா கிராஃப்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லாமே ஒரு ஃபோன் கால்லே நான் முடிச்சிடுவேன். என் சன் வந்து சினிமா துறையில் வராங்க, அவரை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக கூட வந்து நிறைய பேர் நடிக்கிறதுக்கு இருக்காங்க. ஆனால் ஒரு புதுசாக வர்ற ஒரு ப்ரொடியூசர் இல்லைனா ஒரு புதுசாக ஒரு ஆக்டருக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா? அதையும் தாண்டி அவங்க சாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில ஆக்டர் தான் நம்ம சொல்ல முடியும். அண்ணன் விஜய் சேதுபதி, அது மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப வேதனைகளை எல்லாம் அனுபவித்து ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே வெளியே வந்து ஒரு சில நடிகர்கள். ஆனால் மற்ற எல்லா நடிகரும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள்,
ஒரு சில பேக்ரவுண்டில் தான் வந்திருப்பாங்க. ஓகே. உங்களோட மறுபக்கம் அப்படியே எடுத்து பார்க்கும்போது சமீபத்தில் உங்களோட விஷயங்கள்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அபிநயா அவர்களோட விஷயங்கள், உடல் சரியில்லாமல் உட்காந்துருந்தா நீங்கள் போய் உதவி பண்ணீங்கன்ற விஷயம், என்ன விஷயம், எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க, எப்படி நடந்துச்சு? இல்லை, அது ஒரு நார்மலான விஷயம். அதாவது நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ வந்து என்னன்னு நம்ம திரும்பி பார்க்குறது இல்லையா? ஒரு 10 பேர் வந்து சேர்றது இல்லையா? அதே மாதிரி இப்போது அந்த மோகன், அவர் அந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர், நான் யூடியூப்பில் அப்படியே ஆன் பண்ணுறப்போ டப்புன்னு அந்த வீடியோ போடுறாங்க. நான் ஏதோ சினிமா இது போல இருக்குது அப்படின்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தா, அது உண்மையில் நடந்த சம்பவம். அப்படியே அவர் 2 செகண்டுக்குள்ளே ஏரில் பறந்து போய் கீழே விழுறாரு. அதுக்கடுத்து அவர் உயிரோடு இல்லை இந்த உலகத்தில். அவருடைய ஃபேமிலிக்கு அவர் இல்லை. அவரை நம்பி இருக்கிற 2 குழந்தைங்க, அவருடைய ஒய்ஃபுக்கு கணவன் வந்து அடுத்த நாள் உயிரோட பார்க்க முடியாத ஒரு சூழல். அதை அப்போ பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அப்போ நான் என்னுடைய பிஆர்ஓ அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம இதுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்போது நான் அது பிஃபோர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச, ஐ திங்க் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ ஒரு 20-25 வருஷம் இந்த சினிமா துறையில் இருந்தவர், நிறைய சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறப்போ, அவங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அவங்க வாழ்கிற அந்த வாழ்க்கை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, எப்பயுமே வந்து சினிமா துறையில் ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறவங்க சரி, ஒரு சினிமாவில் ஒரு 24 கிராஃபில் வேலைக்காரங்களாக இருக்கிறவங்க சரி, அவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் அன்றாடம் வந்து அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணி தான் போகிறாங்களே தவிர, அவங்க ஒன்றும் பெருசாக சாதிக்கலைன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப சின்ன பசங்க இப்போ தான் படித்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வர்றாங்க. அப்போது இந்த சினிமாவில் வந்து ஏன் எங்களை மாதிரி ஆட்களும், இது ஒரு டெக்னீஷியன், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஏன் வந்து சினிமா துறையில் வராங்க? சினிமாவில் சாதிக்கணும், ரைட்டா? சினிமாவில் சாதிக்கணும். அண்ட் சினிமா வெறி, அது சினிமானாலே வந்து ஒட்டுமொத்த ஆட்களும் வெறுத்துரு. அவன் சினிமாக்காரன்டா அப்படிம்பாங்க. அவன் சினிமாவில் நடிக்கிறான், அவன் ஃபேமிலியை வெறுத்துரும். ஒய்ஃபே சொல்லுவா, ஐயா சினிமானா நீ வெளியே போகாது அப்படிம்பாங்க. இதையும் தாண்டி ஒருத்தன் வந்து அவனுடைய லைஃப்பை டெடிகேட் பண்ணி பல வருஷங்கள் போராடி அந்த சினிமாவில் சாதித்து அந்த சினிமாவுக்காக தன்னை வந்து இழக்கிறான் பாருங்க. இழந்து அடுத்த நிமிஷம் அந்த சினிமாவில் இருக்கிற யாருமே போய் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அதான் ஒரு பெரிய அவலம். நீங்கள் நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன் நடிகர்கள், ஒரு சில நடிகர்கள் வெளியே வந்துடுறாங்க. யாரோ ஒரு மீடியா பப்ளிசிட்டியால் இவர் கஷ்டப்படுறாரு, அவதிப்படுறாருன்ட்டு வெளியே சொல்லிடுறாங்க. ஒரு டெக்னீஷியன்ஸ் யாராவது ஏதாவது பிரச்சனை வெளியே வருதா பாருங்க. அந்த டெக்னீஷியன்ஸும் யார்? ஒரு நடிகனை வெளியே அறிமுகப்படுத்துகிறவங்க, ஒரு சினிமாவை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறவங்களே சினிமா டெக்னீஷியன்ஸ் தான். அந்த டெக்னீஷியன்ஸே வந்து இப்போ அவ்வளவு ஒரு ஸ்டண்ட்டில், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம் கூட எங்கேயோ நடக்கிற ஒரு ஷூட்டில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லைனா ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுற ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி வந்து கீழே விழுந்து கை கால் உடஞ்சிட்ருப்போம். இவங்க லைஃப் அவ்வளோதான். லைஃப்பை டெபாசிட் பண்ணி நீங்கள் பெரிய பெரிய அண்ணன் ஜாக்வார் தாங்க, இது மாதிரி பெரிய பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்களேன். அவங்களுடைய ஃபுல் பாடியை வந்து அவங்க டெடிகேட் பண்ணியிருப்பாங்க சினிமாவுக்கு. அவங்க உடம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சரும் தழும்புகளும் இல்லாத உடம்பே இருக்காது. இப்போ சினிமாவுக்காக அவ்வளோ பண்ணுறாங்க அவங்க. ஒரு டூப் போடுற ஸ்டண்டிஸ்ட் எடுத்து பாருங்கள். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் போய் அங்கே பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அப்செட்டு. அப்போ வந்து நான் கொடுத்த ஒரு சின்ன உதவி தான், என்னோட மனசு ஒரு திருப்திக்காக கொடுத்துட்டு வந்தது. அது மாதிரி இப்போது ஆக்டர் அபிநய், அது ஒரு சினிமாவில் பார்த்தது ரொம்ப அழகாக ஃபேராக சூப்பராக இருந்தார். அவரும் அண்ணன் கோவிந்தராஜ் சொன்ன உடனே யூடியூப்பில் போய் நான் லிங்கை பார்த்துட்டு, ஏன்னா பழைய படங்கள் நடிச்சார்ல, அப்போது அது பார்த்த உடனே வந்து ரொம்ப அழகாக நல்லா இருக்கிறாரு. அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போகிறேன் நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு. ரூமை திறந்து உள்ளே போகிறோம் பாருங்கள். அவர் முதல்ல அவர் சொன்ன வார்த்தை வந்து, என்னால் ஏந்திரிக்க முடியாது சார் அப்படின்ட்டு. இது வரைக்கும் போர்வை போத்திட்டு படுத்துருக்கிறாரு. என்னால் ஏந்திரிக்க முடியாது சார், ஏந்திரிக்க முடிஞ்சால் நான் வந்து உங்களை விஷ் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பேன் அப்படின்றாரு. எலும்பும் சதையுமா ஒரு மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதாவது
அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போது நம்மளால் முடிஞ்ச உதவிகள், ஏன்னா நான் ஒன்று பேசிக்காக ஒரு பெரிய பணக்காரனோ ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண ஆர்டினரி பர்சன் லைஃப்பை ஒவ்வொரு நாள் சேலஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனைகளை கடந்து ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற ஒரு பர்சன் தான். அதனால் என்னோட மனசு ஒரு திருப்திக்காக ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுறேன், அவ்வளோதான். அது இனியும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது உண்மையே சொல்லணும்னா யாருக்கும் இந்த மனசு வராது. எவ்வளவு பெரிய பெரிய நடிகர்கள் நம்ம பார்த்துருக்குறோம், அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, சில பேரை பார்க்காம இருந்திருக்காங்க போது உங்களுக்கு இந்த மனசு இருக்கிறது யாராலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப அழகா பண்ணீங்க, எங்களுக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. இல்லை, அது என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெருசாக எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய மனசெல்லாம் தேவை கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் மனசில் நினச்சாலே இது நம்மளுக்கு தோன்றது தான். எல்லாருக்கும் அந்த மனசு இருக்கும். சிலவங்களுக்கு அப்போ அவங்களால எடுத்து உதவ முடியாத ஒரு சூழல் இருக்கலாம், அதனால் கூட இருக்கலாம். நான் செஞ்சது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. அது பெருசாக சொல்கிற அளவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மறுபக்கம் எடுத்து பார்க்கும்போது அரசியல் பயணம் ஆரம்பிச்சிங்க, ரொம்ப பயமாக பண்ணிட்டு இருந்தீங்க. சினிமா எவ்வளோ பிடிக்குமோ உங்களுக்கு அரசியலும் அதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அரசியல் பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அரசியல் பயணம்ன்றது பேசிக்காக என்னுடைய அப்பா ஒரு பொலிட்டீஷியன். அவர் ஒரு சாதாரண ஒரு பழைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பாணியில் இருக்கிற ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி. ஸோ அவருடைய மகனாக நான் பிறந்ததுனால சில வேளை எனக்கு அந்த அரசியல் பிளட் என்கிட்டே கலந்துருக்கும். நான் அரசியலில் நான் நினைக்கிறது சாதாரண அடித்தட்டு வர்க்கத்தை சார்ந்த மக்கள் எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதை என்னால் பண்ண முடிஞ்சாதான் நான் அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அதாவது ஒரு சாதாரண மக்கள் பாருங்கள், அதாவது எதுவுமே இன்றைக்கி நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விஷயத்துக்கு போனால் பணம் கொடுத்தா தான் எல்லா இடங்கள்லையும் எல்லா துறைகள்லையும், போலீஸ் ஸ்டேஷனை மட்டும் நான் சொல்லலை, ஏன்னா காவல்துறையிலையும் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ்அப். அவங்க ரொம்ப அதையும் சார்ந்து எல்லா துறைகள்லையும் பணம் லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் உங்களுக்கு நடக்காது, ரைட்டா? அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் லஞ்சம் கொடுக்காம உங்களால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகளோட கனவு நனவாச்சுன்னு அர்த்தம், ரைட்டா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் எங்கே போனாலும் லஞ்சம். அப்போது இந்த லஞ்சம் இல்லாமல் கொடுக்காம ஒரு சின்ன சாதாரண ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அரசியல்வாதி யாருமே கிடையாது. இப்போ சமீபத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்கு. அரசியல்வாதி சினிமாக்காரனா மாறுறதும் சினிமாக்கார அரசியல்வாதியாக மாறுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நிறைய பேர் இருக்கு. நம்ம கமல் சாரா இருக்கட்டும், ரஜினி சார் ஆரம்பிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, விஜய் சாரா இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கண்ணோட்டம் இருக்கு, சினிமாக்காரங்க அரசியல் வந்தா அது வேற, அரசியல் வேற, சினிமா வேற அப்படின்றது. ஒரு நீங்க ரெண்டுலையுமே டிராவல் பண்றவங்க உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன், எப்படி பார்ப்பீங்க அதை? இல்லை, அதாவது சினிமாக்காரங்க அரசியல் துறைக்கு வந்தாலும் அந்த அரசியல் ஆர்வம் இல்லை, மக்கள் பணி செய்யணுன்ற ஆசை இல்லைன்னா வரமாட்டாங்க. அந்த ஆசை இருக்கிறவங்க தான் வருவாங்க. விஜய் சார் எடுத்து பார்க்கும்போது கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, ஒரு 2 வருஷம் கடந்து வந்துட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு ஒரு விஷயங்கள் பண்றாரு. நிறைய விமர்சனங்களும் நிறைய வருது. உங்க கருத்து என்ன சார்? விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய கருத்து அண்ணன் விஜய் அரசியல் பணியை செய்ய வேண்டும், அரசியல் தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அந்த அரசியல் பணிக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அவரை உண்மையிலே பாராட்டணும், நான் எப்பயுமே விஷ் பண்ணுவேன். ஏன்னா அது ஏன்னா அரசியல்ன்றது ரொம்ப பெயினிங்கான விஷயங்கள் இல்லையா, அதை சாதிக்கிறாரு, அதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் பாராட்டணும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா சினிமாவில் உங்களுக்கு எந்த பெயின் இல்லையே, உங்களை ஒரு தங்கத்தட்டில் தாங்குறாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வருது, இன்றைக்கி அவரை எவ்வளோ ஒரு அசிங்கமாக பேசுகிறவங்க இருப்பாங்க, அவரை வேணும்னே ரொம்ப அதெல்லாம் தாங்கிட்டு பயணம் பண்ணுறாருல்ல. அப்போ அவரை உண்மையிலே பாராட்டணும். எங்களுக்கு எப்பயுமே எங்களோட ஆதரவெல்லாம் இது மாதிரி வர்ற எல்லா ஆளுங்களுக்கும். சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் தான். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பார்க்குறாங்க, விஜய் சார் அந்த இடத்துல பார்க்கல, அவங்க எல்லாரையும் பணியூரில் கூப்பிட்டு வச்சு பார்த்தாருன்ற ஒரு டாக் தான் போயிட்டு இருக்கு. இப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா
அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு புதுசு. அவருடைய ஸ்டைல் வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல். அதாவது நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி கார்ப்பரேட்டு யுக்தியால் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனாரோ அதே மாதிரி அவர் ஒரு ட்ரை பண்ணுறாரு. அதனுடைய எதிரொலி தான். ஏன்னா ஒரு சாதாரண நல்ல தலைவர்கள் இப்போது பழைய நம்மளுடைய ஐயா காமராஜர் வழி தலைவர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களோடு மக்களாக சென்று மக்கள் பிரச்சனைக்கு களமாடுவாங்க. அவர் வந்து அவங்கள வீட்டில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாருன்னா அது ஒரு கார்ப்பரேட் எதிரொலி தான். ஸோ இனி வரும் காலங்களில் அவர் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன்னா மக்கள் பிரச்சனை இல்லையா, மக்களோட பிரச்சனைனா நடு தெருவில் கூட நின்று போராடுறதுக்கு உண்டான ஒரு தலைவர்களை தான் மக்கள் வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து இப்போ நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய படங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூலி படம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்கு கூலி படத்துக்கு? அவர் நிறைய சாதிக்கணும். ஏன்னா அவரெல்லாம் வந்து எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆட்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இல்லையா. ஒட்டுமொத்த தமிழ்நாடு உலக அளவில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் இன்ஸ்பிரேஷன். சூப்பர் ஸ்டார்னால் என்னது? பவர். நம்ம எல்லாரோட பவர் தான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா லைஃப்பில் சாதிச்சவர். அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே, ஒரு சாதாரண ஆளாக வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கிறார் அப்படின்னா பெரிய விஷயம். ஸோ அப்போது இன்றைக்கி அந்த கூலி படம் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து டிக்கெட்டே வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவு வந்து சாதிக்க போகுதுன்றது நம்மளுக்கு இப்போவே தெரிஞ்சிச்சு. அந்த படம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வேர்ல்டு லெவலில். இப்போது நம்ம ஹிந்தி துறையில் வந்து அமிதாப் பச்சன் இது மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு, இங்கே தமிழில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அது வேர்ல்டு பூரா எல்லாரும் சொல்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து இப்பயும் தன்னுடைய இந்த வயசில் கூட சின்ன வயசு பையனை மாதிரி அப்போல்லாம் நம்ம பெருமைப்படணும். அவ்வளோதான். அவர் வந்து எப்பயுமே எங்களை மாதிரி எல்லா ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட பிளெஸ்ஸிங் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்கும். அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார். கூலி படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் அடிச்சிடும் பாருங்கள். பொதுவாக ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி நம்ம எல்லாருமே பேசுவோம். முதல் நாள் கலெக்ஷன் என்ன, 10 நாள் கலெக்ஷன் என்ன, 25 நாள் என்ன கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பெருசாக கவலைப்படுறது தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் சார். இப்போ மக்களும் ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தயாரிப்பாளராக நீங்களும் இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு கலெக்ஷன்ற ஒரு விஷயத்துல ப்ரொடியூசர்ஸ்லாம் எந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க? நான் முதல்ல சொன்னேன், எல்லா ப்ரொடியூசரும் 1 கோடி ரூபாய் முதலீட்டில் படம் எடுக்கிற ப்ரொடியூசரும், 100 கோடி ரூபாய் முதலீட்டில் படம் எடுக்கிற ப்ரொடியூசரும், 500 கோடி முதலீடு செஞ்சு ரிலீஸ் பண்ணுற ப்ரொடியூசருக்கும் எண்ணங்கள் வந்து 1 கோடி ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு 10 கோடி கிடைக்காதா, 5 கோடி ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு 50 கோடி கிடைக்காதா, அந்த ஒரு பேராசையில் தான் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பெரிய முதலீடுகள் பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்பயுமே ஒரு பிளைண்டாக நம்பிடுவாங்க. இப்போ 500 கோடி முதலீடு செய்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு மூவி எடுக்கிறாங்கன்னா அவருடைய கனவு வந்து 1000 கோடி அடிச்சிருவோம், அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த சினிமா ஓடுறது ஓடாதது அந்த இழப்பீடெல்லாம் அது அடுத்த சாப்டர் தான். ஆனால் பிஃபோர் தேட் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் ஒரே எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம பெருசாக அடிக்க போகிறோம், அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்ததுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்காது, நம்ம கையில் எதுவும் கிடையாது. சினிமான்றது ஒரு பெரிய கனவு. சென்னையில் வந்து ஒரு 100கணக்கான இளைஞர்கள் மேலேயே இருக்கிறாங்க. சினிமாவில் சாதிக்கணும், சினிமாவில் ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமான்ற விஷயத்தை மறந்து ஒரு சென்னைக்கு ஒரு பையன் புதுசாக இறங்கி வராங்கன்னா அவங்க ஒரு பெரிய கனவு இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சினிமாவில் வர்றதுக்கு? இல்லை, அது எல்லாத்துலேயும் ஒரு நேர்மை இருக்கணும், அண்டு டெடிகேஷன் இருக்கணும், உண்மை இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தைரியம், தன்னம்பிக்கை, பயமின்மை, ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்கள் சொல்கிறது. இது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களிடையே வந்து இல்லை. எளிதில் வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிடணுன்ற எண்ணம். அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. அந்த கூலிப்படை, அந்த குண்டாஸ் கலாச்சாரம், டப்புன்னு ஒருத்தன் நடந்து போய்ட்டுருக்குறான், அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்னன்னு தெரியாது, பின்னாடி ஒரு 10 பேர் வரான், அப்படியே சதக்குன்னு போட்டுடுறான். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த கொலையை பண்ணுறவனுக்கு அவன் யாருன்னே தெரியாது.
அவன் கொ- அந்த கொலை பண்ணப்படுறவருக்கு வந்து இவனுங்க யாருன்னு தெரியாது. இதுதான் கூலிப்படை கலாச்சாரம். எல்லாமே வந்து அந்த இளைஞர்கள் மத்தியில் போதை கலாச்சாரம், ட்ரிங்க்ஸ், லிக்கர், கஞ்சா, இது மாதிரி போதை கலாச்சாரம் இதில் சீரழிஞ்சு சின்ன பண்ணாடுறாங்க இளைஞர்கள். ரொம்ப வந்து ஒரு கெட்ட வழியில் வந்து வழிநடத்தப்படுகிறார்கள். அதனாலே வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. இது மாறணும். இது மாறணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த 3 விஷயங்கள் பழைய நம்மளுடைய அந்த தூய்மை, அன்பு, நேர்மை இதெல்லாம் இளைஞர்களிடையே வரணும். அண்ட் உழைப்பு, நம்மளுடைய உண்மையான உழைப்பு இருக்கு இல்லையா, அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், இதிலெல்லாம் நம்பணும். நம்பி அவங்க வந்து இறங்கினா மட்டும்தான் இளைஞர்கள் சாதிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு 25-30 வயசு இளைஞர்கள் தாண்டது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாருங்கள், எல்லாமே ஆக்சிடெண்ட். எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குதுங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா. எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறது, போதை கஞ்சா போட்டு பைக் ஓட்டுறான். அப்படியே ஸ்பாட்டில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த செகண்டில் ஜிஹெச்சில் எத்தனை அட்மிஷன் விழுந்துருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எப்படி நடக்குது? அதாவது இந்த இளைஞர்கள் வந்து ஒரு 15 வயசுல அவன் வந்து 50 வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டி வந்துடுறான். இதில் வந்து பற்றாக்குறைக்கு எல்லா சப்போர்ட்டும் அவனுக்கு கிடைக்குது. எல்லாம், அதாவது உட்காந்த இடத்துல மொபைலில் தட்டினாலே உனக்கு எல்லாமே வந்து வர்றப்போ அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகுது. 30 வயசு தாண்டது வந்து அம்மா அப்பா மடியில் வந்து நெருப்பை கட்டி வச்சு தான் பசங்களை வந்து பாதுகாத்து வச்சு தான் வளர்த்த வேண்டியது இருக்குது. அவனை வெளியே விட்டோன்னா அவன் வந்து 30 வயசுக்கு மேலே தாண்ட மாட்டான். 20 வயசு தாண்டதே பெரிய கஷ்டம். இது பிள்ளைகளை பெற்ற நிறைய அப்பா அம்மா மக்களுக்கு இது தெரியும். அந்த நிலைமையில தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த போதை பழக்கத்தெல்லாம் அவங்க வந்து விடணும், கைவிடணும். விட்டுட்டு ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு உத்தரவாதம் இருக்குது. இந்த உலகத்தில் நாங்கள்லாம் ஏன் வந்து ஓடிட்டுருக்குறோம், ஏன் வந்து இன்றைக்கும் ஏதோ ஒன்று சாதிக்கணும், நம்ம வந்த வேலை முடியல ஏதோ ஒன்று முடிக்கணும் அப்படின்னு ஏன் ஓடுறோம்? அதாவது இந்த உலகத்தில் வந்து நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம்? பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம், ஒரு கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நாட்கள். இதில் நம்ம என்ன சாதிச்சு நீ என்னவா இருந்துட்டு போகிறன்றது ஒன்று இருக்குல்ல. இது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த உத்தரவாதம் எடுத்துக்கணும். எடுத்தால் மட்டும்தான் இந்த இளைஞர் சமுதாயம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணி இன்னைக்கு சினிமா, அரசியல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் கற்றுக்கலாம்ன்ற போது எங்கள் நேர்காணல் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், அதெல்லாம் பார்த்து நாங்கள் திரையில வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கு என்னோட சார்பாக, வானம் டாக்கி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான நேர்காணலை இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.